வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பகோணம், சென்னை ஒரு அழகான பைபாஸ் பார்க்க போறோம். இந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா, திருப்பனந்தாள் பைபாஸ். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கும் அணைக்கரைக்கும் இடையில இந்த பைபாஸ் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி தொடர்பாலம் போட்டிருந்தேன். இந்த NH36 அப்டேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னும் டீட்டெயிலாக இது பார்க்கலாம். நம்ம போன வீடியோ திருப்பனந்தாள் வரைக்கும் நிப்பாட்டினோம். இப்போ திருப்பனந்தாள் ஊரில் இந்த பைபாஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது திருப்பனந்தாள் பைபாஸ் உள்ளார போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பனந்தாளில் ஒரு EB இருக்குங்க. அதுதான் இப்போ வந்துட்டுருக்கு. திருப்பனந்தாள் பைபாஸில் இந்த EB அமைஞ்சிருக்கு பாருங்கள். நேராக போனால் சேத்தியாத்தோப்புன்னு போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பனந்தாளில் இருக்கோம். திருப்பனந்தாள் EB இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த EB பார்த்திங்கன்னா, இந்த சுற்று வட்டார பகுதி ஃபுல்லாக சர்க்குலேஷன் இங்கே தான் போகுது. அதனால் இது அமைச்சிருக்காங்க. இங்கே EB இருக்கிறதுனால இந்த ரோடு சிங்கிள் வேவாக போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதிலே ஒரு பஸ் ஸ்டாப்பும் வச்சுருக்காங்க, திருப்பனந்தாள் பஸ் ஸ்டாப்னு. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம கும்பகோணத்துக்கு போகும்போது மேலே சிங்கிள் வே ஒன்று போகும். இது நம்ம அணைக்கரை சென்னை போகும்போது கீழே ஒரு சிங்கிள் வே போகுது பாருங்கள். இது இதே மாதிரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இதே ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இது எங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா விக்கிரவாண்டியில் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. நீங்கள் விக்கிரவாண்டி சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் வேயில் இந்த பாலத்தை பார்க்கலாம். மேலே பார்த்தோம்னா நேராக சென்னை டு திருச்சி போகும். கீழே கும்பகோணம், விக்கிரவாண்டி அந்த சைடு இந்த ஒன் வே கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு விக்கிரவாண்டியில் இதே ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூ வீலரில் போகும்போதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக போகணும். இது உங்களுக்கு ஒன் வேயும் கொடுக்கறதுனால நம்ம இந்த ரோடு மட்டும் ரொம்ப சேஃப்டியில் தான் நம்ம போயிட்டுருக்கணும். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. எலக்ட்ரிக்கல் பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இது ஒரு எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு. காரு அப்புறம் ஸ்கூட்டி இப்படிலாம் இப்போ பஸ்ஸே எலக்ட்ரிக்கல் விட்டாங்க. அது பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சோழபுரத்தில் ஒரு பைபாஸ் வரும். கும்பகோணத்துலேருந்து வரும்போது சோழபுரத்தில் ஒரு பைபாஸ் வரும். அது இன்னும் நம்ம எடுக்கலை. அடுத்தது நம்ம எடுத்து போடும். இப்போ பார்த்திங்கன்னா, திருப்பனந்தாள் பைபாஸ். கும்பகோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா சோழபுரம் பைபாஸ், அடுத்தது திருப்பனந்தாள் பைபாஸ் ஒரு முக்கியமாக இருக்குது. பைபாஸில் போயிட்டுருக்கும்போது தான் நம்மளுக்கு அணைக்கரை வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூவாக பாலம் போயிட்டுருக்கோம். அது நம்ம போன வீடியோவில் போட்டோம். தொடர்பாலம் NH36ங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோலேயே பார்த்துருக்கலாம். தொடர்ந்து பாலமாகவே வரும். ஃபுல்லாக திருப்பனந்தாள் வரைக்கும் தான் நான் நிப்பாட்டியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இப்போ பாருங்கள். இது திருப்பனந்தாள் பைபாஸு. ரொம்ப அழகாக பக்கத்துலலாம் வீடெல்லாம் கிடையாது. ஒரே இந்த சைடு வயல் இருக்குது, அந்த சைடு தோப்பு, அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் என்னென்ன ஊர் கீழே போகுது அப்படிங்கிற போர்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த பாலத்தில் ஏறணும் இறங்கணுன்னா அதுக்கான ஒரு ரூல்ஸ் கட்டிங் கொடுத்து கீழே போகணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு பாருங்கள், கீழே ஒரு சாலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே போகிற மாதிரி அதில் தான் நம்ம வளைஞ்சி கீழே போகணும். அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஊருக்குள்ளே போகணுன்னா அந்த சாலையில் நம்ம போனோம்னா ஊருக்குள்ளே போயிடலாம். இது மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இந்த ரோடு அமைச்சிருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு திருப்பனந்தாள் வந்துருங்க. திருப்பனந்தாள்ங்கிற ஒரு மெயினான ஊர். இப்போ கும்பகோணத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பனந்தாள்ங்கிற ஊர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னாலும் திருப்பனந்தாள் ஊர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு கோவில்லாம் இருக்குங்க. நிறைய உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பனந்தாள்ங்கிற ஊரில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த போர்டு வருது பாருங்கள். இதில் என்னென்ன ஊர் இருக்குது, என்னென்ன ஊர் பிரியுது, என்னென்ன கிலோமீட்டர் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறாங்க. திருப்பனந்தாள் அப்படி நேராக போனால் சேத்தியாத்தோப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருப்பனந்தாள் ஊரில் பார்த்திங்கன்னா, அருணஜடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் ஃபேமஸான கோயிலுங்க. அந்த கோவிலுக்கே ஒரு கதை இருக்குது.
அது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு பெண் வந்து பூஜை செய்வாங்க. அப்போ வந்து பூஜை செய்யும்போது அவங்களோட தாவணி வந்து கீழே விழுந்தது. சிவபெருமான் வந்து தலையை கீழே குனிஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த சிவன் வந்து கீழே குனிஞ்சதாகவும், சிவன் தலையை கீழே அப்படியே குனிஞ்சே இருக்கும். அதை வந்து புங்கலியனார் அப்படிங்கிறவர் வந்து இழுத்து நேராக வச்சார் அப்படிங்கிற கதையே இருந்து திருப்பனந்தாளூரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இடையில வந்து 63 நாயன்மார் கோயில் கூட இங்கே வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அந்த வந்து புதுசான இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த 63 நாயன்மார்கள் கோயிலெலாம் வரும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலம் வருது, நேராக போனோம்னா நம்மளுக்கு தொடர் பாலம் அப்படிங்கிற பாலம் வந்து வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த பாலம் வரும். இப்போ கீழே போனோம்னா தான் நம்மளுக்கு அந்த திருப்பனந்தாளுங்கிற ஊர் வந்து குள்ளார போகலாம். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மன்னியாறு அப்படிங்கிற ஆறுலேருந்து பிரிஞ்சிருக்குங்க. இந்த மன்னியாறு எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா குடமுருட்டி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு வந்து அந்த ஆறுலேருந்து இந்த மன்னியாறு வந்து பிரிஞ்சு வருது. இப்போ இந்த போர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீர்காழி திருப்பனந்தாள், இது உள்ளார போனால் நம்மளுக்கு திருப்பனந்தாள் ஊர், நேராக போனால் சீர்காழி அந்த ஊர். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளார போவோம். அதுக்கு முன்னாடி இதில் நேராக போனால் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த சைடு போனோம்னா நேராக வந்து சென்னை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து சென்னையிலேருந்து நேராக நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா, கும்பகோணம் மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை, அப்புறம் நீடாமங்கலம், அப்புறம் வலங்கைமான், அப்புறம் வந்து நேராக வந்து என்னென்ன தஞ்சாவூர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து வந்துடும். இதில் நேராக போனோம்னா விக்கிரவாண்டி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து டார்கெட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேத்தியாத்தோப்பு வரைக்கும் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இது பண்ணாத மாதிரி இந்த சைடு வந்து நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பாலம் வந்து யூஸில் இருக்கிறதுனால அவ்வளோவா நடக்கலை. எல்லாம் வந்து ஒரே வந்து வாகனங்கள் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இது என்ன ஊர்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துலாம் இப்போ நிறைய வந்து சென்னை, அப்புறம் வந்து குளிர்சாதன பேருந்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருந்து வந்து நேராகவே போய்டுங்க, ஊருக்குள்ளாரெலாம் போகாது. ஆனால் நிறைய ஊர் வந்து இங்கே வந்து பிரிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா போர்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய ஊர் வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால நிறைய பஸ் வந்து கீழே போயிட்டு இந்த ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பஸ்லாம் வந்து இந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அதனால் வந்து கீழே வந்து போயிட்டு அந்த ஊருக்குள்ளே என்னென்ன ஸ்டாப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப் பண்ணி தான் போகணும். ஆனால் எஸ்சிடிசி பஸ்ஸு, அப்புறம் வந்து ஏசி பஸ்ஸு, அந்த வந்து இந்த நேராக போகிற பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர் ரூட் பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஊர்லேயுமே நிற்காது. நேராக வந்து சென்னை டு கும்பகோணம்னு சொல்லிடுவாங்க. அந்த பஸ்லாம் வந்து நேராக பாலத்தில் போயிடும். சாதா பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாப்பாக நின்று தான் போகும். அதுக்கு வந்து கீழே போகிற மாதிரி வழி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது ஒரு நல்ல பஸ்ஸுங்க. இப்போ இடையில இந்த மஞ்சள் கலர் பஸ் விட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பஸ்ஸுன்னே சொல்லலாம். நல்லா வந்து டோர்லாம் வந்து சாத்தியிருக்கும். நல்லா வந்து ஒரு சேஃப்டியான பஸ்ஸும் கூட. இப்போ ஒரு போர்டு வருது, இதில் என்ன இருக்குன்னு பார்க்குவாங்க. இதில் பாருங்கள், சீர்காழின்னு தான் எல்லா பொருளையுமே போட்டிருக்காங்க. அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் போவோம் அப்படின்னு இந்த வழியை சொல்லியிருக்காங்க. இந்த வழி ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இந்த வழி உங்களுக்கு காட்டியிருப்பேன், பந்தநல்லூர் சீர்காழி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பனந்தாள் பைபாஸில் ஆரம்பித்து நேராக இங்கே வந்து முடிச்சு இப்போ மறுபடியும் வந்து திருப்பனந்தாளுக்கே போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ரூட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அணக்கரையிலேருந்து நம்ம வர ரூட்டு. நான் வந்து மேலே தொடர்பாலம் காட்டியிருப்பேன் இல்லையா, இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது ஊருக்குள்ளே போகிறோம். அந்த பாருங்கள், போர்டு வந்து திருப்பனந்தாள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் ரொம்ப நம்ம அலுப்புப்படாமல் இந்த இடையிலலாம் ஆனால் நம்மளுக்கு இது பண்ண முடியாது. நேராக ரூட் எடுத்தோம்னா நேராக போக வேண்டியதாக. ஊருக்குள்ளே போகணுன்னா கீழே உள்ள ரூட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். மேலே பாலத்தில் போனோம்னா நம்மளுக்கு நேராக வந்து கும்பகோணம்
அடுத்தடுத்த பைபாஸில் தான் நம்ம கட்டிங் ஆகும் திருப்பனந்தாள் சோழபுரம் அப்படின்னு. இந்த NH36ஓட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன்.